எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், எல்லா ராசியும் நல்ல ராசி தான், எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான், எல்லாருக்குமே நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் வருது, ஒரு சில நேரம் நல்லது நடக்குது. இப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்ல காலம் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம் எது தெரியுங்களா? உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்லா உயரணும், சரி, அப்புறம் உறவுகள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், மனசு மகிழ்ச்சியாக தான் வராருன்னு நினைக்கிறீங்க. ஏன் உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் பஸ்ஸில் ஏன் வந்து உட்காரணும், உங்கள் கூட ஏன் பேசணும்? பஸ்ஸில்னா பஸ்ஸில் மட்டும் இல்லைங்க, லைஃப்பில் நார்மலாக ஏன் வரணும்? ஏதோ உங்களுக்கு நல்ல விஷயம் செய்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பி. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், அந்த உறவை, புதுசாக வரக்கூடிய உறவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் சொல்யூஷன் நிச்சயமாக இதில் இருக்குது. வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் முன்னேறணும், வாழ்க்கை நல்லா சூப்பராக இருக்கணும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும், ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும், பொருளாதாரம் யாருக்கெல்லாம் நல்லபடியாக தேவைப்படுகிறது, யாருக்கெல்லாங்க தேவைப்படுகிறது அப்படி தம்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ். அப்போ லைக் கொடுங்க எல்லாருமே. எஸ். எல்லாருக்குமே வாழ்க்கை தேவைப்படுதுங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ். இப்போ யாருக்கெல்லாம் உண்மையாகவே வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு மாறணும், முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்டில் எஸ் கொடுங்க. சரி, கொடுத்துட்டீங்களா? இப்போ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் வாழ்க்கையில் டெவலப் ஆகிறதுக்கு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். ஓகே, பரவாயில்ல, டெவலப் ஆகுது, சுமாராக இருக்குது, ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம்னா இப்போ நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய காலம், நமக்கு, நம்ம ராசிக்கு, நம்ம லக்னத்துக்கு, நம்ம நட்சத்திரத்துக்கு நமக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா நம்ம லைஃப் டெவலப் ஆகணும், சரிங்களா? அதற்கான பதிவு தான் இது. எல்லாமே முழுசாக பாருங்கள். நீங்கள் உங்கள் ஜாதகப்படி, எனக்கு தான் ஜாதகமே இல்லையே, எங்கள் டேட்டா பற்றி தெரியாதே, மறந்து போச்சு, அந்த காலத்தை குறித்து வைக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, உங்களுக்கு ஜாதகமே தெரியலனாலும் பரவாயில்ல, வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். பிரசன்ன ஜோதிடம் பார்க்கப்படும். பிரசன்னம் அப்படின்னால ப்ரெசென்ட்டில் ப்ரெசென்ட்டில் என்ன சுச்சுவேஷன், பிரசன்னம் அப்படின்னா நம்ம சரம் வச்சு பிரசன்னம் பார்ப்போம். எந்த பக்கம் சரம் போகுது, நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு சரியாக கரெக்டாக இருக்குதான்னு மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். அது ஒரு பிரசன்னம் பார்க்குறது. பஞ்சபட்சி சாஸ்திரம் வச்சு பிரசன்னம் பார்ப்போம். நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் எந்த மாதிரியான என்னோட பட்சி என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இதை தவிர நீங்கள் எந்த நேரத்தில் கால் பண்ணீங்களோ அப்போ என்ன ஹோரை நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன கிழமையில் கால் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பிரசன்னம் பார்த்து உங்களுக்கு அதுக்கான பலன்கள் சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் டேரட் கார்டு ரீட் பண்ணி சொல்ல முடியும், சோழி பிரசன்னம் பார்த்து சொல்ல முடியும். ஆக மொத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நிச்சயமாக இருக்குது. விடியாத இரவென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளமென்று எதுவும் இல்லை, சால்வ் ஆகாத ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. என்ன, சில ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சில ப்ராப்ளம் உடனடியாக சால்வ் ஆகும், சில ப்ராப்ளத்துக்கு இந்த சொல்யூஷன் வேறு மாதிரி எடுக்கும், சில ப்ராப்ளத்துக்கு வேறு மாதிரி சொல்யூஷன் எடுக்கணும். இவ்வளோதாங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. கரெக்டான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தான். இப்போ ஜாதகம் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க, அதனால் நமக்கு அவங்களுக்கு இது பரிகாரம் சொல்லிவிடுவாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கலாம், சரியாயிடும். ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் பார்க்க முடியும், பார்த்து சொல்ல முடியும், சரிங்களா? உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது. சரி, இப்போ வாங்க நம்ம ராசி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ராசிக்கு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி, எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், எல்லா ராசியும் நல்ல ராசி தான், எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான், எல்லாருக்குமே நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் வருது, ஒரு சில நேரம் நல்லது நடக்குது. இப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்ல காலம் நடந்துக்கிட்டு இருக்குது. அட போங்க சார், தனுசு ராசி நல்ல காலம், நான் தனுசு ராசி தாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது எனக்கு தாங்க தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த மனப்பான்மையை எடுத்துருங்க, வெளியில் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்காக தான், ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்காகத்தான் பிரபஞ்சம் உங்களை இந்த வீடியோ இப்போ பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன தான் பண்ணணும்? ப்ராப்ளம் இருக்குது, என்ன தான் பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஒரு உறவு உங்ககிட்ட வருவாங்க, உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க, ஐடியா கொடுப்பாங்க, பேசுவாங்க, உங்கள் ப்ராப்ளத்துக்கு உங்களுக்கு கூட இருந்து துணையாகவே இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுவாங்க. என்னடா இவன் நம்ம எதிரியாக இருந்தான்னு நினச்சிட்டு இருந்தோமே, எதிரி இப்போ எப்படா நம்மக்கிட்ட நிற்கிறான்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. நிச்சயமாக அந்த சப்போர்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மாறுவதற்கு, பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு அவங்க கூட இருப்பாங்க, சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், தனுசு ராசி நேயர்களே உங்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, அவங்களுக்கு பணத்துக்கு நான் வாங்கி தரேங்க, உங்களுக்கு பணம் வாங்கி தரேங்க, அதாவது ஒரு ஹெல்ப் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுது, ஒரு 1 கோடி தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க, உங்ககிட்ட பணம் இல்லை, நான் வாங்கி தரேங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாதீங்க. கையெழுத்துலாம் போட்டுறாதீங்க எங்கேயுமே. நான் இவங்க எவ்வளோ பணம் கட்டினாலும் நான் உங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், அந்த மாதிரி எங்கேயுமே கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பணம் பொருளாதாரம் வாங்கி கொடுக்க உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க.
வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எதுலையுமே நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க. சரிங்களா? ஆனால் அந்த உறவு மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணவங்க ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. சரி, அப்படி என்னதாங்க கொடுப்பாங்கன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு முதல்ல நீங்கள் தெளிவாயிடுங்க. நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம் எது தெரியுங்களா? உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்லா உயரணும், சரி, அப்புறம் உறவுகள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. சரி, இதுக்கு அது என்ன தாங்க பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் அதை தாங்க யோசிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணலான்னு தெரியலங்க எனக்கு. யார்? தனுசு ராசி நீங்கள் தான். என்ன பண்ணுன்னு தெரியல, என்ன பண்ணுன்னு இனிமேல் நல்ல கேட்டுக்கோங்க. சாதாரணமாக எல்லாருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இப்போ சொல்ல போகிறது. இருந்தாலும் முக்கியமாக தனுசு ராசி நேரில் உங்களுக்காக ஸ்பெஷலாக சொல்கிறது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை, அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலை, என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு தெரியலைன்ற வார்த்தையை முதல்ல உங்கள் மனசுலேருந்து தூக்கி வெளில போட்டுருங்க. உண்மையே தெரியலங்க, இப்போ என்ன தாங்க பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? தெரியலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேறு வார்த்தையை மாற்றிக்கோங்க, ரீப்ளேஸ் பண்ணுங்கள். என்ன வார்த்தைன்றீங்களா? சரி, இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லுப்பா. இறைவா, கடவுளே, உங்களுக்கு பிடிச்ச கடவுள் கூப்பிடுங்க. முருகா, விநாயகரே, யாரை கூப்பிடு, உங்களுக்கு பிடிக்கும், வெங்கடாஜலபதி கூப்பிடுங்க. நான் அடுத்தது என்ன பண்ணணும்னு கேளுங்க அவர்கிட்ட. அடுத்து நான் என்ன செய்யணும், அடுத்து என் வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் அடுத்து என்ன முயற்சி பண்ணுறது, இதை கேட்க 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 உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காகவே, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே இறைவன், கடவுள், பிரபஞ்சம், இந்த ஆண்டவன் என்ன பண்ணுவார்? ஒரு உறவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். அது புதியதாக இருக்கும், முக்கியமாக புதிய உறவாக இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருப்பீங்க, அப்படி போயிட்டுருக்கும்போது ட்ராவல் பண்ணிட்டு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், உங்கள்கிட்ட பேசுவார், என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டு உங்கள் டீட்டெயில் சொல்லுவீங்க. அவங்க ஒரு உங்கள்கிட்ட டீட்டெயில் சொல்லுவார், சரி நம்பர் கொடுங்க சார். அது நமக்கு சும்மா சரி ஓகேங்க, இந்த அங்கே விசிட்டிங் கார்டு இதுன்னு கொடுப்போம், இல்லை ஒரு நம்பர் கொடுப்போம். அவர் நம்பர் நம்மகிட்ட ஷேர் பண்ணுவார். வீட்டுக்கு போய்ட்டு அவர் திரும்ப கால் பண்ணி பேசுவார், சார் இந்த மாதிரி சொன்னீங்களே, எப்படி சார் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓ, நானே இருக்க பிரச்சனை இருக்கேன்ப்பா, நீ ஏன்ப்பா புதுசாக நீங்கள் விட்டுடாதீங்க, அலட்சியப்படுத்திடாதீங்க, ஜஸ்ட்டு பேசி பாருங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. இப்போ உங்களோட ப்ராப்ளம் என்னது? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் லேண்டு வாங்கணும்னு தேடிட்டுருக்கீங்க, சரிங்களா? லேண்டு எங்கே போய் வாங்கலாம், இந்த இடத்துல வாங்கலாம், அந்த இடத்துல தேடிட்டுருக்கீங்க. நிறைய லேண்டு பார்த்துருக்கீங்க, எது நமக்கு செட் ஆகலை. சும்மா அப்படியே அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார், இந்த மாதிரி தாங்க நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேங்க, பட் பக்கத்தில் ஒரு லேண்ட் இருக்குங்க, நல்லா இருக்குங்க, ஆனால் யாரும் வாங்க மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறாரு. யார்? உங்களுக்கான சொல்யூஷன் அவர் மூலியமாக கிடைக்கும். புதுசாக தான் வராருன்னு நினைக்கிறீங்க. ஏன் அவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் பஸ்ஸில் ஏன் வந்து உட்காரணும், உங்கள் கூட ஏன் பேசணும்? பஸ்ஸில்னா பஸ்ஸில் மட்டும் இல்லைங்க, லைஃப்பில் நார்மலாக ஏன் வரணும்? ஏதோ உங்களுக்கு நல்ல விஷயம் செய்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த உறவை, புதுசாக வரக்கூடிய உறவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம், சொல்யூஷன் நிச்சயமாக இதில் இருக்குது. அந்த உறவு, புதுசாக வந்த உறவை உங்களுக்காக தான் பிரபஞ்சம் அனுப்பி வச்சுருக்காங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சூப்பராக மாறிடலாம். நம்ம ஆக மொத்தம் நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு தாங்க நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆக்சுவலாக வந்து ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், ரேக்கி கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், பஞ்சபட்சி சாஸ்திரமும் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சரசாஸ்திரம் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்எல்பி கிராண்ட் மாஸ்டர், என்எல்பி தெரப்பியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஃப்ளவர் மெடிசன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும், ஆஸ்ட்ராலஜியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நிச்சயமாக சொல்யூஷன் இருக்குது. நம்ம அதனால தான் பல முகங்கள் வச்சுருக்குறோம் நம்ம, சரிங்களா? அந்த பக்கம் பார்த்தா சயின்ஸ் பிரகாரம் ஒரு விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த பக்கம் சைக்காலஜி விஷயம் செஞ்சுட்ருக்கோம், இந்த பக்கம் ஆன்மீக விஷயம் செஞ்சுட்ருக்கோம், இந்த பக்கம் கிரகங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஆஸ்ட்ராலஜி இதுவும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்துருச்சுன்னா சொல்யூஷன் நிச்சயமாக இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அக்குபஞ்சர் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அக்குபஞ்சர் சொல்லி கொடுத்துட்டு எல்லாமே ப்ராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஒன்று ஜாதகம் இருக்குது, இல்லை எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது, ஜாதகம் இருந்தாலும் இல்லைனாலும், உங்களுக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் ப்ராப்ளம்ன்றது எப்பயுமே கூட இருக்குதுங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. உங்கள் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தை, இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்கள் ப்ராப்ளம், உங்களோட கஷ்டம் நிவர்த்தி ஆகிறதுக்கான நேரம் வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த நேரத்தை, இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையில் சூப்பராக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி செம்மையாக வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.